ஐசிஸ் தங்களுடைய மன உறுதிகளை ஏற்றுக்கொள்ளாத நபர்களுடைய தலைகளை துண்டிக்கிறது தான் அவங்களுடைய ஒரு ஒரு சாதாரண ஒரு காரியம். யாரெல்லாம் முஸ்லிம் அடிப்படையில அதுல உறுதியா இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க தலைகளை துண்டித்து விடுவார்கள். நான் ஹிந்து குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறோம், ஹிந்து பூஜாரிகள் பார்த்திருக்கிறோம். ஒரு சிலைக்கு முன்பாக நின்று அந்த சிலைக்கு மாலை போட்டு அந்த சிலைக்கு ஆராதனை பண்ணி அந்த சிலையை வழிபட்டு கொண்டிருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். கிறிஸ்தவத்துல கேத்தலிக் நன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்ஸ்னா கன்னியாஸ்திரிகள் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆழமான மன உறுதி, நான் திருமணம் செய்ய மாட்டேன், எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்காது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வருவதுதான் சரி என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில அவர்கள் சில முடிவுகள் எடுக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இவங்களை நம்ம குற்றப்படுத்துறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஆனா இப்படி செய்கிற எல்லாருமே அவர்கள் வழிபடுகிற தேவனுடைய கண்களில் அவர்கள் செய்வதுதான் சரி என்கிற ஒரு மன உறுதி இருக்கிறதுனால அதை அவர்கள் செய்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். The reason they do all these things because they believe that's exactly what their God demands from them. இன்னைக்கு கிறிஸ்டியனை திரும்பி பார்க்கும் பொழுது, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே பார்க்கும் பொழுது, உலகத்தில் உள்ள பல போர்கள், உலகத்தில் உள்ள பல சண்டைகள், உலகத்துல பல மர்டர்ஸ், கொலைகள் நடந்தது எதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்தின் அடிப்படையில, கடவுளுடைய நேம பயன்படுத்தி தான் உலகத்துல பல மர்டர்ஸ், பல பேட்டில்ஸ், பல வார்ஸ், பல வேர்ல்டு வார் கூட இந்த அடிப்படையில தான் ஆரம்பித்திருக்கிறது என்று ஹிஸ்டரியில நம்ம திரும்பி பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கிறிஸ்டியன் சொல்றாரு, கடவுள் வந்து சொன்னாருங்க, இந்த குழந்தைய நீ பெற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணேன், ஹாஸ்பிட்டல் போய் நான் கருத்தலைப்பு செய்தேன். யார் சொல்லியிருக்காரு? அவருக்கு கடவுள் சொன்னாங்க. நான் கடவுளுடைய நாமத்தை அவ்வளவு எளிதாக பயன்படுத்திக்கிற சூழலை பார்க்கிறோம். பல மக்கள் கூட சொல்றாங்க, கடவுள் சொன்னாருங்க, என்னுடைய பொண்ணு வேற ஜாதியில கல்யாணம் பண்ண வெட்டி சாட்சின்னு சொன்னாருங்க. நான் சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டாரு. சர்ச்சஸ்ல கம்யூனியன் ட்ரெயின் பாஸ் பண்ணும்பொழுது நம்ம ஈஸியா கையை நம்ம அந்த ட்ரெயினை போட்டு அந்த அந்த கம்யூனியன்ல பங்கு பெறுகிறோம். ஆனா நம்மளுடைய மனதுல நமக்கு தெரியும், நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் கூட நம்ம பல மாசங்களா பேசலன்னு சொல்லிட்டு, ஆனா ரொம்ப எளிதாக நம்முடைய அந்த கம்யூனியன் ட்ரெயினை கை போட்டு அந்த கம்யூனியன்ல நம்ம பங்கு பெறுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே எந்த அடிப்படையில் நடக்குதுன்னா, கடவுளுடைய நாமத்தில் அடிப்படையில் நடந்து கொண்டு, கடவுள் சொன்னாரு, கடவுள் இதை எதிர்பார்க்கிறாரு, கடவுளுடைய கண்களை இது பரவாயில்ல, கடவுளுக்கு இது ஓகே, கடவுளுக்கு ரொம்ப சீரியஸா இருக்க மாட்டார். So everything, brothers and sisters, is based on our understanding towards God. இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எல்லாமே நீங்க ஆழமா பார்க்கும்போது இன்னைக்கு நான் எப்படி கடவுளை புரிஞ்சிருக்கிறேன், அதுல இருந்து அது ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. சோ இன்னைக்கு நீங்க எப்படி கடவுளை புரிஞ்சிருக்கிறீங்க, இன்னைக்கு நான் எப்படி கடவுளை புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகுது. அந்த 12 மணி வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் இல்லையா, என்னெல்லாம் காரியங்கள் ஈடுபட போறோம், என்னெல்லாம் பேச, எல்லாமே அந்த அடிப்படையில தான் இருக்கு. அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம், அடுத்த 50 வருஷம், எல்லாமே இன்னைக்கு நாம் தேவனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. எக்ஸோடஸ் சாப்டர் 34. இந்த வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. ஆமா, இது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் கொடுத்துறேன். இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அந்த மக்கள் அந்த தேவனிடத்துல அழுது தெரிவிக்கிறாங்க, விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவன் மோசஸ் அனுப்புறாரு. மோசஸ் அந்த மக்களை அங்கிருந்து வழி நடத்துகிறார். அந்த மக்கள் வழிநடத்தி அந்த பாலைவனமான ஒரு வனாந்திரமான ஒரு தேசத்தின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்பட்டு அந்த ஒரு பாலம் தேர்வு ஓடுகிற அந்த தேசத்தை நோக்கி அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் பாவம் செய்திருக்காங்க. பாவம் செய்த விடனே உங்களுக்கு என்ன
மோசஸ் வந்து பார்த்த உடனே தன் கையில வந்து அந்த அந்த 10 கட்டளைகள் நிறைந்த அந்த கற்களை வச்சிருந்தார். அதை கீழே போட்டு உடைச்சிடுறார். அவருடைய மனதில் அவ்வளவு கோபம். இந்த மக்கள் இவ்வளவு எளிதாக தன்னுடைய பழைய பாவத்துக்கு போறாங்கன்னு சொல்லி அந்த 10 கட்டளைகள் இருந்த அந்த கல்லை போட்டு உடைச்சிடலாம். அந்த அதே காலகட்டத்தில் தேவனுக்கும் அந்த மக்கள் மேல் அதிகமாக கோபம் வருது. தேவன் ஒரு முடிவெடுக்கிறார். இனிமே அந்த மக்களோட நான் வரப்போகிறதில்லை, அவர்களை நான் வழிநடத்த போகிறதில்லை அப்படின்ற முடிவை தேவன் எடுக்கிறார். இதை கேட்ட உடனே மோசஸ்க்கு பயம் வந்துருது. ஐயோ, தேவன் இந்த மக்களை வழிநடத்தலைன்னா அப்போ அந்த மக்களுடைய கதி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி மோசஸ் தேவனிடத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறார். நீங்க அந்த முடிவை எடுக்கக்கூடாது. நீங்க எடுத்த முடிவு தவறான முடிவு. நீங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளணும். நீங்க தான் மக்களை வழிநடத்தணும். நீங்க எப்படி அந்த மக்களை விட்டு விலக முடியும் அப்படின்னு தேவனிடத்துல அவர் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் தேவன் தன்னுடைய மனதை மாற்றி அந்த மக்களோடு நான் இருப்பேன், அந்த மக்களை நான் வழிநடத்துவேன் அப்படின்றத அந்த மோசஸ் சொல்றாரு. அப்போ மோசஸ் கேட்ட ஒரு காரியம் தான் இந்த ஒரு பதிலுக்கு உண்டான ஒரு காரியம். மோசஸ் கேட்கிறார், அந்த நீங்க உங்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறார். நான் உங்களை பார்க்கணும், நீங்க உங்களையே என்னிடத்தில் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அடிப்படையில தான் இந்த வசனமாக இருக்கிறது. யாராவது படிச்சீங்கன்னா நம்ம உறுதியா இருக்கும். எக்ஸலன்ஸ் சாப்டர் 34 verses 5 to 7. பைபிள்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தேவன் தன்னை குறித்து விளக்கமாக மக்களிடத்தில் வெளிப்படுத்தின ஒரு காரியம். நீங்க ஆதியாகமத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அந்த ஜெனசிஸ்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேவன் தன்னை விளக்குறத பார்த்துக்கவே முடியாது. For the first time, brothers and sisters, God is revealing himself to the people. Now, another very important thing is, இந்த வசனம் வந்து இன்றை வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூதருக்கும் இது ரொம்ப பரிச்சயமான, பிடித்தமான, அதை அவர்கள் மனப்பாடம் செய்திருக்கிற ஒரு வசனம். நீங்க எந்த ஒரு யூதையும் இன்னைக்கு நீங்க தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட இந்த வசனத்தை அவ்வளவு மனப்பாடமாக சொல்வார்கள். இன்னைக்கு நமக்கு எப்படி யோவான் அதிகாரம் 3:14 நம்ம ரொம்ப மனசுல ரொம்ப மனப்பாடமா வச்சிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். ஜான் 3:16, யோவான் 3:16 டப்புன்னு சொல்ல விடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு யூதருக்கும் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பல ப்ராஃபிட்ஸ், தீர்க்கதரிசிகள் வந்து இதை அவர்கள் நிறைய கோட் பண்ணியிருக்காங்க எழுதுற புத்தகத்துல. ஜெர்மாயா இந்த வசனத்தை கோட் பண்ணியிருக்காங்க. தாவீது இந்த வசனத்தை தன்னுடைய சங்கீதத்துல கோட் பண்ணியிருக்காரு. புதிய ஏற்பாட்டுல பவுல் இந்த வசனத்தை கோட் பண்ணியிருக்காரு. ஜோனா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜோனா இந்த வசனத்தை கோட் பண்ணியிருக்காரு. ஜோனா எப்ப கோட் பண்ணிருக்கா தெரியுமா அந்த வசனத்தை? The Lord, compassionate and gracious God, slow to anger, abounding in love. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கப்பா, கரெக்டா இருக்காங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நினைவே பட்டத்தின் மேல தேவன் ஆட்சியா இருந்ததுனால ஜோனா அனுப்புவாரு. கடைசியில் அந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா? அந்த மீன் வாய் எல்லாமே தெரியும். நான் கடைசியில அவர் ப்ரீச் பண்றாரு. மக்கள் எல்லாருமே மனம் திரும்பிடுறாங்க. நினைவே பட்டணத்துல ராஜா கூட மனம் திரும்பிடுறாங்க. அதை குறித்து சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லையா ஜோனா? ஆனா மனதில் வேதனைப்படுறாங்க. ஏன்னா அந்த மக்கள் அவ்வளவு கொடூரமான மக்களாக இருந்ததுனால அவர்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும். அது எப்படி தண்டனை அனுபவிக்காம நம்ம மாற முடியும்? அது எப்படி தண்டனை அனுபவிக்காம நம்ம எப்படி பரவாயில்ல போக முடியும்? மனசுல ரொம்ப கோபத்தோட ஜோனா சொன்ன ஒரு வசனம் இதுதான். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. கடவுள் சொல்றாரு ஜோனா, எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்க கிருபையான தேவன், நீங்க இரக்கமான தேவன், நீங்க மன்னிக்கிற தேவன் எனக்கு தெரியும். நீங்க கோபப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படிதான் மன்னிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படி அந்த மக்களை நீங்க மன்னிக்க முடியும்? அந்த அசிரியர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள், அவங்க எப்படி அவங்க எளிதாக மன்னிக்க முடியும்? அந்த நேரத்துல யோனா பயன்படுத்துற வசனம் எக்ஸலன்ஸ் சாப்டர் 34 verses 5 to 7. சோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு யூதனுடைய இதயத்திலும் ரொம்ப ஆழமாக இருந்த ஒரு வசனம் இந்த வசனம். காரணம் இது,
தேவனை நமக்கு புரிய வைப்பதற்கு, தேவனை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவின ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. Now, the Lord அப்படின்னு சொல்றது, the Lord. Now, தேவனுடைய பெயர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் நம்ம பெயர்லாம் ரொம்ப கேஷுவலா எடுத்துருவோம். ஜேக்கபோடைய பெயர் அர்த்தம் என்ன தெரியுமா? ஓகே, இஸ்ரேல் அப்படின்ற நாட்டினுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரேல். ஆமா, இஸ்ரேலுடைய பெயர் என்ன தெரியுமா? எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. somebody who wrestles, தேவனோடு போராடுபவர், அதுதான் இஸ்ரேல். சோ ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலங்கள். எல்லா பேருக்கும் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் தெரியுமா? ABCDE. அதுதான் குழந்தையோட பேர். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? அப்படியா? ஆனா பழைய ஏற்பாட்டு காலங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருந்தது. அது ஒரு ஐடென்டிட்டியை குறிக்கிறதாக இருந்தது. அதே நேரத்தில் அது டெஸ்டினேஷனை குறிக்கிறதாக இருந்தது. ஐடென்டிட்டினா அவருடைய ஒரு அடையாளத்தை குறிக்கிறதாக இருந்தது. டெஸ்டினா அவங்க சேர்ந்த இடத்தை குறிக்கிறதாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நாமங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. The Lord அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பெயர் அதுவல்ல, brothers and sisters. That is not the name of God. தேவனுடைய நாமம் அதுவல்ல. நான் ஜெனசிஸ் புக்கை நீங்க படிச்சிருக்கீங்க. ஜெனசிஸ்ல அதிகாரம் 1 வசனம் 1 எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியிலே, அடுத்தது தேவன். சோ யாருன்னே நமக்கு சொல்லாம, இவர் யார் அப்படின்றத பத்தி சொல்லாம, இவர் எப்படிப்பட்டவன்றத நமக்கு சொல்லாம, இவரால் என்ன செய்ய முடியும்ன்றத எதுவுமே சொல்லாம, எடுத்த உடனே ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 1ல தப்புன்னு நம்ம கண்களுக்கு முன்பாக யாரை கொண்டு வராங்க? தேவன். அடுத்தது என்ன சொல்லுது? அவர் என்ன செய்தார்னு சொல்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லல, ஆனா அவர் என்ன செய்தார்னு சொல்கிறது. அவர் என்ன செய்தார் அந்த அடிப்படையில் தான் மக்கள் தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்க ஆரம்பித்தார்கள். புரியுதுங்களா? அவர் என்ன செஞ்சு கொண்டிருந்தார், அவரிடத்தில் என்ன வெளிப்பட்டது, அந்த அடிப்படையில் மக்கள் தேவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. டைட்டில் நேர் கிடையாது. சோ தேவன் அந்த ஆதியிலே தேவன் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அந்த தேவனுக்கு என்ன பேர் தெரியுமா? டைட்டில் என்ன என்ன பேர் தெரியுமா? எலோஹீம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க ஒரு பாடல் கூட பாடுவோம், எலோஹீம் அப்படின்னு சொல்லி. எலோஹீம்னா கிரியேட்டர்னு அர்த்தம். சோ ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 1லே வெளிப்பட்ட தேவனோட பெயர் எக்ஸாக்ட்லி எலோஹீம் அப்படின்னு ஹீப்ரூ லாங்குவேஜ்ல சொல்லக்கூடிய ஒரு 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 டைட்டிலாக இது இருந்தது. சோ இதுதான் தேவன் தன்னை முதல் முறையாக வெளிப்படுத்தின ஒரு காரியம். எப்படி வெளிப்படுத்தினாரு? நான் ஒரு வல்லமையான ஒரு தேவன், என்னால் எதையும் படைக்க முடியும், பெரிய பெரிய காரியங்களை படைக்க முடியும், என்னால் விவரிக்க முடியாத அளவிற்கு அற்புதமான காரியங்களை என்னால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் தான் நான். என்னுடைய நாமம் எலோஹீம் அப்படின்றத தேவன் அந்த ஒரு அதிகாரம் 1 வசனம் 1ல நமக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு பின்பாக மக்கள் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆதாம் ஏவாள், அதற்கு பிறகு அவங்க 2 மகன்கள் ஏபல், கேயின், ஏபல், அந்த சந்ததி வளர ஆரம்பிக்கிறது. சந்ததி வளர வளர என்ன ஆகுதுன்னா, மக்கள் வேறு தேவர்களை நாட ஆரம்பிக்கிறார்கள். எல்லா மக்களுமே தேவன் ஒருவரே என்கிற ஒரு இடத்துல இருந்து விடுபட்டு பல தேவர்களை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். இதை தேவன் பார்த்த பொழுது மனதில் அதிக வேதனைப்பட்டார், அதிகமாக வேதனைப்பட்டார். அந்த நேரத்துல தான் தேவன் என்ன பண்ணார்னா, நான் சூரியனின் தேவன் மட்டுமல்ல, நான் சந்திரனின் தேவன் மட்டுமல்ல, நான் நட்சத்திரங்களின் தேவன் மட்டுமல்ல, நான் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மட்டுமல்ல, நான் உங்களுடைய தேவன் என்று சொன்னார். So that's a beautiful thing what God did. God decided to become personal with his own creations, meaning with his own people. அந்த மக்களோட பர்சனலா அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சார், அவங்க கிட்ட உரையாட ஆரம்பிச்சார். அந்த நேரத்தில் தான் தேவன் ஒருவரை தேர்ந்தெடுத்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பிறகாக, நோவா காலகட்டத்துக்கு பிறகாக தான் நிறைய தேவர்கள் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது ஏப்ரஹாம் கடவுள் தேர்ந்தெடுத்தார்.
அவர் மட்டும் பிக் பண்ணார். ஏப்ரஹாம் ஒரு யூதன் கிடையாது, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். He was not a Jewish person. So அந்த ஏப்ரஹாம் அவர் தேர்ந்தெடுத்து நான் உன்னோடு நடப்பேன் அப்படின்னு சொன்னார், நான் உன்னோடு பேசுவேன் அப்படின்னு சொன்னார், நான் உன்னோடு ஒரு உறவில ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்னார், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார், உன்னை இந்த தேசத்திலிருந்து உன் வெளியே கொண்டு வந்து உனக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்குவேன்னு சொன்னார். அந்த தேசத்துல நீங்க தலைநிமிர்ந்து பார்ப்பாய், மேல நீ நட்சத்திரத்தை பார்ப்பாய், எவ்வளவு நட்சத்திரம் உன்னால் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். எதற்காக சொன்னாரு? பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப்காக. நீ என்னோட இருக்கணும், நான் உன்னோட இருப்பேன், நீ என்னோட பேசணும், நான் உன்னோட பேசுவேன். So அந்த நேரத்துல தான் தேவன் வந்து அந்த ஆபிரகாமுக்கு ஒரு அந்த குழந்தை ஸ்டோரியில உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் குழந்தை இல்லாம இருந்தது, தேவன் குழந்தை கொடுத்தது. அப்பொழுது தேவன் அவருக்கென்று ஒரு நாமத்தை வெளிப்படுத்தினார் ஏப்ரஹாமுக்கு. சோ ஏப்ரஹாமுக்கு தேவன் வெளிப்படுத்தின நாமம் தான் எல் ஷடாய். இந்த ஒரு பெயரை தான் தேவன் ஆபிரஹாமுக்கு வெளிப்படுத்தினார். ஏன் அப்படிங்கிறது கானானிய தேவர்களின் ராஜாக்களை குறிக்கிற ஒரு நாமமாக இருக்கிறது. பல கானானிய தேவர்களின் ராஜாவை குறிக்கிற நாமமாக இருக்கிறது. தெரியுமா? ஆல் சஃபிஷியன்ட் காட், ஆல் சஃபிஷியன்ட், அதாவது தமிழ்ல எப்படி சொல்றது, போதுமானவராக நான் இருக்கிறேன். ஆபிரகாம் என்ன சொன்னா, நீ வேற தேவர்களை நீ நாட வேண்டிய தேவையே இல்லை, நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன், நீ வேற எந்த தேவர்களையும் நாட வேண்டாம், உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய தேவையை அறிந்து அதற்கு அதிகமாகவே நான் கொடுப்பதற்குண்டான ஒரு தேவனாக நான் உன்னோடு இருப்பேன். அந்த ஒரு நாமத்தின் பெயர் தான் எல் ஷடாய். இப்படிப்பட்ட ஒரு தேவனாக தன்னை வந்து தேவன் ஆபிரகாமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் கானானியர்களின் தேவனாக இந்த தேவன் இருந்தார். இந்த தேவனுடைய பெயர் வந்து மோலக் அப்படின்னு சொல்லுவாங்க. MOLECH. ஓகே, இந்த மோலக் உட்கார்ந்திருக்கிற இந்த பெயர் அரியணை சொல்லுவாங்க. ஓகே, இந்த அரியணைக்கு கீழே நெருப்பு தெரியும், நெருப்பு நெருப்பு மூடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நெருப்பு மூட்ட மூட்டை இந்த அரியணை என்ன தெரியுமா, சூடாகி அப்படியே கந்தகம் மாறி ரெட் கலர்ல எரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த இது ஒரு சிலை தான். அந்த சிலை என்ன தெரியுமா, இந்த தேவனுக்கு என்ன தெரியுமா, நரபலி, குழந்தை பலி. பிறந்த குழந்தையை அந்த சிலைக்கு பலி கொடுப்பதுதான் இந்த தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த குழந்தை இழந்து இந்த கணக்கில் வைக்கும்போது அந்த குழந்தை என்ன தெரியுமா, அதை எரிந்து பசுமாயிடும். அந்த எறும்பு கூட தெரியாத அளவுக்கு சாப்பாடும். அதுதான் அவங்க கொடுப்பாங்க. என்ன அந்த தேவனுக்கு அந்த குழந்தை பலியா பிடிக்கும். ஆனா தேவன் ஆபிரகாம் என்ன சொல்ல தெரியுமா, I am sufficient for you, Abraham அப்படின்னு சொல்றார். நீ இப்படிப்பட்ட தேவனுக்கு நாட வேண்டிய தேவையில்லை. இப்படிப்பட்ட தேவனுக்கு நீ ஒரு நரபலி கொடுத்துதான் உனக்கு அந்த தேவனுக்கு குழந்தை கொடுக்கணும் தேவை கிடையாது. I am sufficient for you. நான் உனக்கு போதுமானவர். நீ என்ன நம்ப பொழுது நான் உனக்கு எல்லாமே கொடுப்பேன். அந்த ஒரு நாமத்தை தான் தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். இதன் மூலமாக எல் ஷடாய், I am sufficient for you, Abraham. You can trust me. You can come to me. I will give you all what you need. That is exactly what God introduced to Abraham. சந்ததிகள் வளர ஆரம்பித்தது. ஆபிரகாமுக்கு அடுத்து யார் வந்தார்? ஐசக். ஐசக் அடுத்து யார் வந்தார்? ஜேக்கப் வந்தார். ஜேக்கப் அடுத்து யார் வந்தார்? இவங்க எல்லா ஜோசப் வந்தார். அந்த குழந்தைகள் அவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே ஐசக், ஜேக்கப், ஜோசப், இவங்க எல்லாருமே தேவன் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? யாரோ கரெக்டா சொன்னாங்க, ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது you see they call God as the God of Abraham. You see what I'm saying? என்ன பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். என்ன மோசே தான் சொன்னாரு, the God of Abraham. யாரோட தேவன்? அவருடைய தேவன். ஐசக் குடும்பத்தை அப்படிதான் சொன்னாங்க, ஆபிரகாமின் தேவன். ஜேக்கப் ஆபிரகாமின் தேவன். ஜோசப் குடும்பம் ஆபிரகாமின் தேவன்.
எல்லாருமே ஆபிரகாமின் தேவன் என்றுதான் தேவனை அழைக்க ஆரம்பித்தார்கள். So this is how the generation started to move. அந்த ஒரு காலகட்டத்துல தான் கடவுள் அந்த மக்கள் பாவத்தில் விழுந்ததுனால எகிப்தில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் 400 வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. மோசஸை அனுப்புறாரு. மோசஸ் அனுப்பும் போது கடவுள் மோசம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, அந்த மக்களை வந்து வழிநடத்துன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த தமிழ்ல பிளேக்ஸ் அர்த்தம், கொள்ளை நோய்கள். அந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் 10 கொள்ளை நோய்கள் பாதைகள் கொள்ளை நோய்கள் முடிஞ்சது. அது எல்லாம் முடிஞ்ச உடனே மோசஸ் கேட்கிறார், ஓகே எனக்கே தேவனே உங்களை வந்து எங்களுடைய மூதாதையர்களின் தேவன் தான் எனக்கே தெரியும். ஆனா நான் அந்த மக்கள்கிட்ட போய் உங்களை வந்து கடவுள் வந்து என் கூட வர சொன்னாருன்னு சொன்னா அந்த மக்கள் என்ன கேட்பாங்க? அந்த தேவன் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லட்டும் கேட்கிறேன். ஞாபகம் உங்களுக்கு இது பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். இது நம்ம தப்பு படிச்சுட்டு போயிடும். ஏன்னா அவங்க எல்லாருடைய மனசுல என்ன இருக்கு? எங்களுடைய பூதநாதன் தேவன் அந்த மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்க. சொல்லணுமா? ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? இப்போ டிஸ்கரேஜ் ஆகிருக்கிறாங்க. தேவனே உங்களை அவங்க பார்க்கவே இல்லை 400 வருஷமா. உங்களுடைய கடன்களை அவர்கள் உணரவில்லை. நீங்க செய்த அற்புதங்களை அவங்க பார்க்கல. நீங்க எப்படிப்பட்டவற்றை அவங்க உணரல, மறந்துட்டாங்க. இப்போ நான் ஏதாவது சொல்லணும், நீங்க யாருன்னு உங்களுக்கு சொல்லணும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்கிறாங்க. தேவனை சொல்ல தெரியுமா? பேர் கேட்கிறாங்க. பேர் சொல்ல தெரியுமா? சொல்லுவார். Exactly. I am who I am. This is what you ought to take. I am present with you. எவ்வளவு அழகா சொல்றாங்க. நான் தமிழ்ல என்னமோ எக்ஸாக்ட்லி I am. நான் அன்னைக்கு ஏப்ரஹாம்ல எப்படி இருந்தனோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறேன். ஏதோ ஈசாக்குடைய காலகட்டத்தில் நான் எப்படி இருந்தனோ, நான் யாராக இருந்தனோ அதே தேவன் தான் இன்னைக்கு. நான் மாறாதவர். நான் மாறல. நீங்க என்னை விட்டு வெளியே போயிட்டீங்கன்றதுக்காக நான் மாறல. நீங்க எனக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டீங்கன்றதுக்காக நான் மாறல. உங்க மேல எனக்கு பாரம் இருக்கு, ஆனா உங்களை நான் ஒதுக்கல. நான் நானாகவே இருக்கிறேன். I am who I am. I have never changed. That's what God is telling the people there. அந்த பேருக்கு சொல்லு. This is what I am. I am has been with you. நம்பிக்கையோடு நீ வா, நான் உன்னை வழிநடத்துவேன். அந்த ஒரு அற்புதமான ஒரு தேசத்துக்கு கொண்டு சென்று உனக்கு ஒரு லாபத்தை மட்டுமில்லாமல் உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பேன்னு தேவன் மோசஸ் மூலமாக அந்த மக்களுக்கு அந்த செய்தியை உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். Now, why am I saying all these things? It is important, brothers and sisters, the name. Exodus chapter 34. Yes, Lord the Lord. ஏன்னா அந்த மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெனிசிஸ் ஆதாமுடைய காலத்தில் நாம் யாராக இருந்தேன், ஏப்ரஹாமுடைய காலகட்டத்தில் நாம் யாராக இருந்தேன், ஐசக்குடைய காலகட்டத்தில் நான் யாராக இருந்தேன், ஜோசப்புடைய காலகட்டத்தில் நான் யாராக இருந்தேன், மோசஸுடைய காலகட்டத்தில் நான் யாராக இருந்தேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் யாராக இருக்கிறேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் மாறலப்பா, ஆரம்பத்தில் இருந்தேன், அதே தேவன் தான் இருக்கிறாங்க. என்ன நீங்க நம்பலாம், என்ன நீங்க விசுவசிக்கலாம், என்ன நீங்க ஏற்றுக்கொள்வது முக்கியம். என்ன நான் மாறாதவர். சோ இந்த ஒரு காரியத்தை அந்த மக்களுக்கு தேவன் ஆழமாக மோசஸ் மூலமா இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக நம்ம உணர்த்துகிறது நாம் பார்க்கிறோம். நான் ஒரு சாலமனுடைய ஒரு அமைச்சர் ராஜாவாக இருந்தப்போ ஒரு 2 பெண்கள் வராங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தை, அந்த ஒரு பெண்மணிக்கு பிறந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து 2 பெண்கள் சண்டை போடுறாங்க. ஏன் குழந்தை சொல்லி சாலமன் என்ன சொன்னாரு? இதுக்கு சும்மா சண்டை போட்டு தப்பா கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் காரணத்துக்காக அதை சொல்லலன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த உண்மையான தாய் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, let's turn the Bibles to 1 Raja
அதிகாரம் 32 1 ராஜாக்கள் அதிகாரம் 32 கரெக்ட்லி இல்ல வசனம் 3:26 1 ராஜாக்கள் அதிகாரம் 3:26. அப்போது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றார். மற்றவர், அது எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றார். இதுல ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை, அதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறது முக்கியம். மறுபடியும் ஒரு முறை படிக்கும். அப்போது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ஓகே ராஜாவை தன்னுடைய பிள்ளைக்காக அது என்ன குடல் துடித்ததினால் எக்ஸாக்ட்லி இந்த வார்த்தை கம்பேஷனேட், இந்த வார்த்தை வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ்ல அது வந்து அதுக்கு நிகரான வார்த்தை ஊம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயினுடைய உதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? ஊம் தானே, உதிரம் தானே? இங்கிலீஷ் ஊம், அதாவது அந்த குழந்தையை 10 மாதங்கள் தாண்டின ஒரு இடம், அதுதான் அந்த 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 ஊம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அர்த்தம். அந்த ஒரு ஊமுக்கு நிகரான ஒரு வார்த்தை தான் அப்படிப்பட்ட ஒரு கருவறை வந்து இந்த அதிகாரம் 3:26 கலங்கினதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. It was the womb was shaking. The womb of the mother felt the pain. அந்த உண்மையான தாயினுடைய உதிரம் வந்து, அந்த உண்மையான தாயினுடைய அந்த கர்ப்பம், அந்த அந்த குழந்தையை தாங்குகிற இடம் ஒரு 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 சஞ்சலப்பட்டது. It was hurting. It was in pain when the mother heard that they were cut the baby into two. So அந்த உடனடியாக அந்த வலியை உணர்ந்த அந்த தாய் வந்து உடனடியாக சொல்றான், அந்த குழந்தையை இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றான். வேண்டாம், கொடுத்துங்க, அந்த பொம்பளையை கொடுத்துங்க, என்னுடைய குழந்தை உயிரோடு இருப்பது முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இன்னைக்கு நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தையை உருவாக்கிறவன், அந்த கம்பேஷனேட்டான ஒரு காரியத்தின் தகப்பன் யாரு? நம்முடைய தேவன். அந்த ஒரு கேரிங்கான ஒரு காரியத்தினுடைய தகப்பன் யாரு? நம்மளுடைய தேவன். அந்த லவ்விங், அந்த மன்னிக்கிற, அந்த கிருபையான ஒரு தேவனுடைய தகப்பன் யார்? நம்மளுடைய தேவன். அதான் மக்கள் சொல்றாரு. ஐசையா அதிகாரம் 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகரை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க போவதில்லை. ஏன்னா நான் வந்து கிருபையான தேவன். நான் வந்து கோபப்படுகிறதற்கு அவசரப்படுவதில்லை. நான் அப்படிப்பட்ட தேவன். நானு ஒரு தாய் கூட தன்னுடைய குழந்தையை மறந்து போகிறோம், ஆனா நான் மறக்க போவதில்லை. நிறைய நேரங்களில் நம்முடைய முடிவுகளுக்கு நம்ம விளைகிறோம். நாம் கோவப்படாம இருக்கணும்னு நினைக்கிறோம், டக்குன்னு கோவப்பட்டுறோம். நம்ம தேவனோட நல்ல உறவை ஈடுபடணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம அதுல இருந்து வழங்கி விலகி கீழே விழுந்துடுறோம். நான் நீதியா இருக்கணும் முயற்சி எடுக்கிறோம், ஆனா டக்குன்னு நம்ம விழுந்துடுறோம். நம்ம எடுக்கிற பல முடிவுகள் வந்து நம்ம விலகி விடுகிறோம். அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் ஏற்படுது. ரொம்ப மனசுல ரொம்ப சோர்ந்து போகி அதுல இருந்து விட்டு விலகி நான் ஒரு முடிவும் எடுக்க போகிறது இல்லை. என் வாழ்க்கை எப்படி போதும் அப்படியே போகணும், ஏதோ சர்ச்சையில் இருக்கணும், ஏதோ நான் என் குடும்ப சர்ச்சையில் இருக்கணும், என் மனைவி சர்ச்சையில் இருக்கணும், என் குழந்தைங்க சர்ச்சையில் இருக்கணும், அதனால நான் வந்துட்டே இருப்பேன். கடமைக்கிட்ட நம்முடைய பல நேரங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகிடுது. கடமைக்காக எந்திக்கிறோம், கடமைக்காக நம்ம சர்ச்சை போடுறோம், கடமைக்காக பல காரியங்கள் ஈடுபடுறோம். காரணம் நம்ம ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிருக்கோம், காரணம் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் அந்த தோல்விகளையும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்றாரு. அந்த தோல்வியிலையும் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன்னு சொல்றாரு. அந்த ஒரு வேதனையில, அந்த ஒரு வலியில இருக்கும் பொழுதுமே நான் ஒரு கம்பேஷனேட்டான ஒரு இருதயம் உள்ளவன், நான் ஒரு கிருபையான ஒரு தேவன், ஏதோ நான் என்னைக்குமே மாறாதவர்னு சொல்றான்.
நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன்னா நாளைக்கு எதிர்த்து மாறிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் அதே போல்தான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்க சார்ந்து இருக்கலாம். நீங்க எவ்வளவு தோல்வியில எவ்வளவு கூட நிக்கிற விழுந்தாங்க, நீங்க என்ன சாரலாம், நீங்க எங்கிட்ட வரலாம், நான் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லுவேன். So I want you to know that how much ever we are discouraged, brothers and sisters, how much ever we are failed, how much ever we have fallen down, we can still trust our God. We can still rely on our God. We can still go to our God. He will accept us. He will help us. He will strengthen us. He will enable us to bounce back. He will help us to see victorious, miraculous moments in our Christian life. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களை தான் இத்தனை ஆண்டுகளும் அவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டும் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் எக்ஸலன்ஸ் சாப்டர் 34 மோசஸ்க்கு தேவன் தன்னை விளக்கினார். நான் இப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறதுனால நீங்க என்னை நம்பலாம், நீங்க என்னை விசுவசித்து என்கிட்ட வரலாம், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார். ஸோ ஐ வாண்ட் யூ டு, ஒருவேளை இந்த லாஸ்ட் 2 monthsலேயே நீங்க நிறைய சோர்ந்து போயிருக்கலாம், பட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டு பர்சிவியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வருடம் மட்டுமல்லாமல் உங்களுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உண்டான பலத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். So let's continue to trust in this particular God. Let's not give up, brothers. இந்த நேரத்திலும் பிரதர்ஸ் நமக்கு இயேசுனுடைய சரீரத்தை குறிக்கும் அந்த அப்பத்தை கொண்டு வருவாங்க, இயேசுடைய ரத்தத்தை குறிக்கும் அந்த பானத்தை கொண்டு வருவாங்க. அதை எடுக்கும் பொழுதுமே இயேசுவும் இந்த ஒரு தேவனுடைய ஒரு வெளிப்பாடாக அவருடைய மகனாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததுக்குண்டான காரணமே தேவன் நம்மை மன்னிப்பதற்கு இன்னும் தயாரா இருக்கிறார். அந்த மன்னிப்பை பெறுவதற்காக நான் உங்களுடைய பாவத்தை என்மேல் ஏற்றுக்கொள்வேன், நான் உங்களுடைய வலிகளை என்மேல் ஏற்றுக்கொள்வேன், நான் உங்களுடைய பலகீனங்களை என்மேல் ஏற்றுக்கொள்வேன், நான் உங்களுக்கு வருகிற அந்த விளைவுகளை என்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த வழியை நான் தாங்கி உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன்றதை நமக்கு புரிய வைப்பதற்காக அவர் சிலுவை வரைக்கும் சென்று தன் உயிரை கொடுத்திருக்காருன்னு பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சரான ஒரு ஜீசஸ், தேவனை ஜீசஸ் மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ லெட்ஸ் ட்ரஸ்ட் God, brothers. Let's not give up on our God. Let's not give up on ourselves. Let's continue to trust. Let's pray before we take part in the communion. அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் மோசேயுடைய காலகட்டங்களிலே நீர் அவரோடு ஜெபித்தீர், அவர் ஜெபங்களை நீர் கேட்டீர், அவருக்கு நீர் செவி சாய்த்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் பிதாவே. செவி சாய்த்ததன் மூலமாக நீர் யார் என்பதை